தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ரொம்ப மிக முக்கியமான வீடியோ. குரூப் 4க்கு டிஎன்பிஎஸ்சி படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ரீகால் பர்பஸுக்காக லாஸ்ட் வீடியோல என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் ரீகால் பண்ண போறோம். முக்கியமான சாப்டர், உங்களுக்கு மிக முக்கியமா இருக்கக்கூடிய சாப்டர் கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்ச்ல இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு மிக முக்கியமாக ரீகால் பண்ணக்கூடிய சாப்டர் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்கன்னு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் நிறைய பேர் சொல்லக்கூடிய சாப்டர் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ்ல மென்சுரேஷன் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, ஏபிஜிபி சொல்லியிருந்தீங்க, சிம்பிளிஃபிகேஷன் சொல்லியிருந்தீங்க. அதன் அடிப்படையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது மென்சுரேஷன் அளவியல்ல 2D 3D மொத்தம் 2 இருக்கு. அதில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 3D. நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு 3 டைமென்ஷனில் எப்படி ப்ராப்ளம் வரும், அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் தரவாக நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதிலிருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் கண்டிப்பாக அடித்து தூக்கிடலாம். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. வாங்க டக்குன்னு போயிடுவோம். சரிங்களா? முதல்ல இந்த 3 டைமென்ஷன் 2 டைமென்ஷன் அப்படின்னா முதல்ல என்ன சார், முதல்ல அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். 2 டைமென்ஷன் அப்படிங்கிறது ரெண்டு டைமென்ஷன் மட்டும் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீளம் அகலம் அப்படிங்கிற ஒரு 2 மட்டும்தான் இருக்கும். நீளம் அகலத்தை தவிர வேற எதுவுமே இருக்காது. இதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு லேண்டு. நீங்கள் லேண்டு விற்கலையோ, லேண்டு நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா, அதில் என்ன இருக்கும், மிஞ்சி போனால் நீளம் அகலம் எத்தனை ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்போம். இதுவே 3 டைமென்ஷன் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறது எல்லாமே 3 டைமென்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு உருளை, சிலிண்டர். ஸோ இதையே நம்ம சிலிண்டர் அப்படின்னு சொல்கிறோம். 3 அளவுகளால் ஆனது. நம்ம பார்க்கக்கூடிய கன செவ்வகம், செங்கக்கல், வீடு கட்டுற செங்கக்கல் 3 டைமென்ஷன். 3 அளவுகோலை கொண்டுள்ளது. 3 அளவுகோலை கொண்டது. அதை என்னன்னு சொல்றாங்கன்னா நீளம், அகலம் மற்றும் உயரம். 3 அளவு முறைகளை கொண்டது. இதைத்தான் அவங்க 3 டைமென்ஷன்ங்கிறாங்க. இந்த 2 டைமென்ஷனை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 3D. 3Dயில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, அதாவது வடிவங்கள் மொத்தம் எத்தனை, வடிவங்கள் மொத்தமே 4 மற்றும் 5 தான். அளவியலை பொறுத்த மட்டும் ஃபார்முலா தெரியாமல் உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ அதுவும் நல்லா புரிஞ்சுக்கங்க. மென்சுரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார்முலா ரொம்ப முக்கியம். அந்த ஃபார்முலாவை எப்படி மனப்பாடம் பண்ணாமல் பண்ண போகிறோம், மனப்பாடம் பண்ணாமல் எப்படி மைண்டில் வச்சுக்க போகிறோம்னு இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் ஓல்டு இயர் கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 80-81 கேள்விகள் இருக்குது. அது உங்களுக்கு நான் குரூப்பில் சென்ட் பண்ணிடுறேன். ஸோ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரீ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சென்ட் பண்ணிடுறேன். போட்டு பார்த்துருங்க. அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்பாக 3 டைமென்ஷனில் மொத்தம் என்னென்ன வடிவங்கள் இருக்குது, நீங்கள் எப்போதும் தெரிஞ்சுக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா 3 டைமென்ஷனில் இருக்கக்கூடிய ஃபார்முலா என்ன, ரொம்ப முக்கியம். ஃபார்முலானா முதல்ல என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோம் 3Dயை பொறுத்த வரைக்கும். ஸோ 3Dயை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபார்முலா மொத்தம் 3 தான். ஒன்று கன அளவு, ஒன்று என்ன கன அளவு, வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வலைபரப்பு. வலைபரப்பை கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. வலைபரப்பு கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. இன்னொன்று டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என அழைக்கக்கூடிய மொத்த புறப்பரப்புன்னு சொல்லுவாங்க. மொத்த புறப்பரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி ஃபார்முலா. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய வடிவம் என்னன்னா கனசதுரம். கனசதுரம்னா ஒன்றும் கிடையாது, கியூப். நம்ம பரமபதம் விளையாடும் போது ஒரு தாயக்கட்டைக்கு உருட்டுவோம் இல்லையா, அதுதான் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஸோ இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க, கனசதுரம். கனசதுரத்தில் மொத்தம் எத்தனை பக்கங்கள் இருக்கு, 6 பக்கங்கள் இருக்கு. பகடை 6 பக்கங்களை கொண்டது. கன அளவுனாலே வால்யூம் அப்படின்னாலே ஒரு கனசதுரத்தின் கன அளவுன்னு கேட்டாலே 3 பக்கங்களின் பெருக்கற்பலன். அதாவது இங்கேயும் ஏதான், இங்கேயும் ஏதான், இங்கேயும் ஏதான். நீளம் அகலம் உயரங்களின் பெருக்கற்பலனே அதனுடைய கன அளவு. அதனால A இன்ட்டு ஏவத்தான் நம்ம A கியூப்னு போட்டுக்கிறோம். இதுவே கன செவ்வகம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். எடுத்துக்காட்டு செங்கக்கல். இதுக்கு உயரம் வேற மாதிரி இருக்கும், எள்ளு வேற மாதிரி இருக்கும், பிரெத் அதாவது இருக்கக்கூடிய அகலம் வேற மாதிரி இருக்கும். அப்ப இதுக்கு ஃபார்முலா L இன்ட்டு B இன்ட்டு H. கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா என்ன சார், ஒன்றும் இல்லை. இப்போ இது ஒரு 3D ஸ்ட்ரக்சர்னா டாப்பில் இருக்கிறதையும் பாட்டமில் இருக்கிறதையும் விட்டுட்டு மிச்சம் இருக்கிற பரப்பை கால்குலேஷன் பண்ணுறது தான் வலைபரப்பு. அதுதான் இங்கிலீஷில் கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. கேர்வ்டுனா வளைவாக இருக்கக்கூடிய பகுதியின் பரப்பு. அப்போ டாப்பை விட்டுறணும், பாட்டமை விட்டுறணும். அதன் அடிப்படையில் இதில் இருக்கக்கூடிய டாப்பையும் இதில் இருக்கக்கூடிய பாட்டமையும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா மொத்தம் இருக்கக்கூடிய பக்கங்கள் 4. அப்போ ஒரு பக்கத்தின் பரப்பு A². அப்போ 4 பக்கத்தின் பரப்பு 4A².
மொத்த புறப்பரப்புனா ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் சேர்த்துக்கணும், டாப்பையும் பாட்டமையும் சேர்த்துக்கணும். அப்போ டாப்பில் இருக்கக்கூடிய ஏ ஸ்கொயர், பாட்டமில் இருக்கக்கூடிய ஏ ஸ்கொயர், அப்போ 2a ஸ்கொயர், ஆல்ரெடி இருக்கக்கூடிய 4a ஸ்கொயர், ஸோ ஆட் பண்ணால் 6a ஸ்கொயர். நல்லா கவனமாக புரிஞ்சுக்கோங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் நத்திங் பட் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பிளஸ் டாப் அண்ட் பாட்டத்தோட ஏரியா 4a ஸ்கொயர் பிளஸ் மேலே இருக்கக்கூடிய ஏ ஸ்கொயர், கீழே இருக்கக்கூடிய ஏ ஸ்கொயர், மொத்தம் 2a ஸ்கொயர், ஸோ ஆட் பண்ணா 6a ஸ்கொயர். ரொம்ப முக்கியம். இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா இந்த ஏரியா. அப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா 2h bracket ஆஃப் l plus b, அதாவது 2 LH வரும், 2 BH வரும். டாப்ல இருக்கிறதும் பாட்டம்ல இருக்கிறதும் போயிடும். பட் ஆனால் கர்வ்டு சர்ஃபேஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா எல்லா பரப்பும் வந்துடும். டாப்பு பாட்டம் வந்தா அப்ப 2 இன்ட்டு என்ன சொல்லலாம், LB பிளஸ் BH பிளஸ் LH. இவ்வளவுதாங்க. இது நீங்க மனப்பாடமா பண்ணீங்க, மனப்பாடம் பண்ற வரைக்கும் வேலையே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரி சார், அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த 3 ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சதுல தான் கொஸ்டின் கேட்பாங்க. என்னென்ன ஸ்ட்ரக்சர்னு பார்த்துடலாம். நம்பர் 1 சார், நம்பர் 1 உருளை, சிலிண்டர். சிலிண்டர் ஓகே. இதுல என்னென்னா ஃபர்ஸ்ட் ஹைட் இருக்கு, சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கணும், ரொம்ப ஈஸி. இதுல என்னென்னா மேலே ஒரு வட்டம் இருக்கு, கீழே ஒரு வட்டம் இருக்கு, 2 வட்டம் இருக்கிறது. அப்ப இது ஆர் மென்ஷன் ஆயிருக்கும், ஹச் மென்ஷன் ஆயிருக்கும், மறந்துடக்கூடாது. அப்ப ஆர் மென்ஷன் ஆயிருக்கு, ஹச் மென்ஷன் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாம அடுத்து நம்ம பார்க்க போறது கூம்பு, கோன். இதுக்கு ஆர் வந்திருக்கும், இப்படி இருக்கிறது ஹச், இந்த மாதிரி இருக்கிறது எல்லு, குத்துயரம் எள்ளு, சாய்வாக இருக்கிறது, நேரா இருக்கிறது ஹச், இது குத்துயரம். அடுத்ததாக இருக்கிறது கோலம், பால். ஓகேங்களா? வாலிபால், ஃபுட்பால் எதுவும் வச்சிருக்க. அடுத்து அரைக்கோளம். இதெல்லாம் நான் பல தடவை எடுத்துட்டேன், இருந்தாலும் ரீகால் பண்றதுன்னு எடுத்துடுவோம். அப்ப இதுக்கு கனளவு என்ன? ரொம்ப சிம்பிள், பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இதனுடைய கனளவின் 1/3 பங்கு தான் கூம்பின் கனளவு. அருமை. கேட்பாங்க, ஒரே அளவு ஆரமும் ஒரே அளவு உயரமும் கொண்ட கூம்பு மற்றும் உருளையின் கனளவு இவ்வளவு எனில் கூம்பின் கனளவு என்ன? ஒன்றும் இல்லை, பை ஆர் ஸ்கொயர் ஹெச் தான் இங்கேயும், ஆனால் 1/3. கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரு உருளையின் கனளவு 99 எனில், 99 சதுர சென்டிமீட்டர் கியூப்னு வச்சுக்கோமே, எனில் அதே ஆரமும் அதே உயரமும் கொண்ட கூம்பின் கனளவு நான் டிவைடட் பை 3 போட்டுறணும், மறந்துடக்கூடாது. அப்ப இது பை ஆர் ஸ்கொயர் ஹெச், இது பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இங்க ஹச்ங்கிற கான்செப்டே இல்லை, எல்லா பக்கட்டும் ஆர் தான் இருக்கு. அதனால இந்த ஹச்சுக்கு பதிலாக ஆரை போட்டுருங்க. அப்ப என்ன வரும்? பை ஆர் கியூப். மொத்தம் 4 இருக்கிறதுனால 4/3 பை ஆர் கியூப். இங்க மொத்தம் எத்தனை தான் இருக்கு? 2 தான் இருக்கு. அப்ப 2/3 பை ஆர் கியூப். கியூப் கியூப். சரி, அப்ப இதெல்லாம் வால்யூம், கனளவு. அடுத்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா ஒன்றுமில்லை தோழர் அவர்களே, என்ன சொன்னேன்? வளைபரப்பு. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா வளைபரப்பு. ஒண்ணும் இல்லை, இந்த 2 முன்னாடி போட்டுருங்க, 2/RH. 2 முன்னாடி போட்டுருங்க, 2/RH. இங்க கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா இதைத்தான் குறிக்குது. அப்ப எல் இங்க வருவான், ஏன்னா குத்துயரத்தை சார்ந்து இருக்கு. அதனாலதான் பை ஆர் எல் என்று சொல்லுவாங்க. பை ஆர் எல். இங்க ரொம்ப ஈஸி, 4/r ஸ்கொயர், 4/r ஸ்கொயர், 4/r ஸ்கொயர். சரிங்களா? இங்க 2/r ஸ்கொயர். இப்ப டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் நத்திங் பட் இதோட எதை ஆட் பண்ணிடணும்? டாப்பையும் பாட்டமையும் ஆட் பண்ணிடணும். டாப்ல ஒரு பை ஆர் ஸ்கொயர், பாட்டம்ல ஒரு பை ஆர் ஸ்கொயர். அப்ப 2/r ஸ்கொயரை இதோட ஆட் பண்ணிட்டா எனக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்துவிடும். இங்க பை ஆர் எல்லோட டாப்ல என்ன இருக்கு? டாப்ல பை ஆர் ஸ்கொயர் இருக்கு, டாப்ல பாட்டம்ல ஒன்றும் இல்லை. அப்போ ஒரு பை ஆர் ஸ்கொயர் மட்டும் ஆட் பண்ணா போதும். இதுதான் இதற்கான, புரியுதா? நான் ஆல்ரெடி சொன்னேனே, வளைபரப்புடன்
நம்ம டாப் அண்ட் பாட்டத்தோட ஏரியாவை ஆட் பண்ணா அதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட டாப் அண்ட் பாட்டத்தை ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது பை ஆர்எல், பை ஆர்எல் பிளஸ் பை ஆர் ஸ்கொயர். இங்கே ஏன் 2/r² என்ன 2 வட்டங்கள் இருக்கு. இங்க ரொம்ப சிம்பிள், இதே தான் 4/r². நல்லா கவனிச்சுக்கோங்க. கோளத்தின் மொத்த புறப்பரப்பும் வலைபரப்பும் சமம். ஆனா இங்க சமம் இல்ல, ஒன்று மட்டும்தான் கழியும், 3/r². இதுக்கு மேல ஃபார்முலா 3Dல எங்கேயுமே கிடையாது. உள்ளீரற்ற உருளைன்னு கேட்பாங்க. உள்ளீரற்ற உருளைனா இதுக்குள்ள ஒரு உருளை இருக்கு. அப்ப உள்ளீரற்ற உருளை, உருளைக்குள்ள ஒரு உருளை இருக்கிறதுனால மேலே இருக்கிறது பெரிய ஆறு, கீழே இருக்கிறது சின்ன ஆறு. அப்ப இந்த ஃபார்முலால என்ன வரும்? ரொம்ப ஈஸி, πh r² மைனஸ் r²ன்னு வரும். சரிங்களா? அது வரப்ப பார்த்துக்கலாம். இதுக்கு மேலே 3D டைமென்ஷனில் ஃபார்முலா கிடையாது. நம்ம டேரெக்டாக மெத்தடுக்கு போயிடுவோம். நல்லா கொஞ்சிக்கோங்க. நான் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பி இருக்கிறதுல நான் ரிவர்ஸில் இருந்து நான் கொஸ்டின்ஸ், முக்கியமான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இப்போ 1 by 1 பார்க்க போகிறோம். பார்த்தலாமா? ரெடியா? வாங்க சட்டுப்புட்டுன்னு நம்ம ஃபார்முலாவுக்கு போயிடலாம், கொஸ்டின் செக்ஷனுக்கு போயிடலாம். எஸ், ஃபைன். எஸ், தெரியுதா? எஸ். இதை நான் படித்து முதல்ல சொல்லிடுறேன். மொத்தமே 4 டைப் தான் இருக்குது. ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரேஷியோவில் ஒரு டைப்பு, இன்னொன்று ஒரு வடிவத்தை இன்னொரு வடிவமாக மாற்றுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்குவோம். இரும்பினாலான ஒரு உருளையை 6 சென்டிமீட்டர் அளவு கொண்ட ஒரு ஆரமும் 15 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட ஒரு உருளையை, ஒரு செம்பு உருளையை உருக்கி கோளமாக மாற்றினால் எத்தனை கோளங்களை உருவாக்கலாம் கேட்கலாம். ஒரு செங்கக்கல் இத்தனை சென்டிமீட்டருக்கு இத்தனை உயரம் கொண்ட ஒரு செங்கக்கல்லை சின்ன சின்ன உருளையாக இத்தனை சென்டிமீட்டர் உருளையாக மாற்றலாம். எத்தனை உருளையாக மாற்றலாம்? அப்ப ஒரு 3D ஸ்ட்ரக்சரை இன்னொரு 3D ஸ்ட்ரக்சரா மாற்றும் போது எத்தனை ஸ்ட்ரக்சரா உருவாக்கலான்னு கேட்டா இப்ப நான் சொல்லக்கூடிய டைப். நான் கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். கொஸ்டின் 80க்கும் ஆன்சர் பண்றான் நீ, நான் கேட்கறேன் அப்படின்னா விடிஞ்சிடும், அப்புறம் எக்ஸாமே வந்துடும். டைப் இவ்வளவுதான். ஒரு ஸ்ட்ரக்சரை இன்னொரு ஸ்ட்ரக்சரா மாத்துறது இப்ப நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே தானே? எஸ், ஓகே, கிளியர். எஸ். இப்ப இதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அறையின் நீளம், அகலம், உயரங்கள் முறையே. நான் இல்லைன்னா நான் படிச்சிடுறேன். சரிங்களா? ஒரு அறையின் நீளம் மற்றும் அகலங்கள் முறையே. நீளம் 12, சரிங்களா? அகலம் 9, உயரம் 6 மீட்டர் கொண்ட ஒரு செவ்வக அறையை, ஒரு அறையினாலே செவ்வக அறை முடிஞ்சு 1.5 மீட்டர் 1.5 மீட்டர் நீளம் கொண்ட கன செவ்வக பெட்டியாக மாற்றினால் எத்தனை அறைகள் முழுமையாக நிரம்பும்? முடிஞ்சு போச்சு. இதை இப்படிதான் மாத்துறாங்க. எத்தனை கன சதுர பெட்டிகள் கிடைக்கும்? இதுதான் கொஸ்டின். இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இதுல இருந்து இதை மாத்துறாங்கனாலே நான் சொல்றதை மறக்காம அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டிவைடட் பை போட்டுக்கங்க. டிவைடர்ல எது கொடுத்துருக்காங்களோ அது டாப்ல எழுதிக்கங்க. எது இந்த மாதிரி கேட்டாலே கன அளவை தான் எடுக்கணும். வால்யூமை மட்டும்தான் எடுத்துக்கணும். வால்யூமை தவிர வேற எதையும் நீங்கள் எடுக்கக்கூடாது. வால்யூம் கன அளவு. இதோட கனவுல என்ன? L × B × H. அதனால 12 × 9 × 6 எதுவா மாத்த போறாங்களோ அது கீழே A³ இதுடையும் கன அளவு. ஸோ 1.5 × 1.5 × 1.5 அடிச்சு கொடுத்தா என்ன ஆன்சர் வருதோ அதான் ஆன்சர். ஒருவேளை உருளையை இதுவா மாத்தினா உருளையோட கன அளவை மேல எழுத போறீங்க. உருளையின் கன அளவு πr². கீழே என்ன கோலமா மாத்துறீங்க? அப்போ 4/3πr³. அவங்க என்ன ஆர் கொடுத்துருக்காங்களோ அப்ளை பண்ண போறீங்க, அடிச்சு கொடுக்க போறீங்க. ஆன்சர் என்னவோ அவ்வளவுதான். இதுதான் ஒரு ஸ்ட்ரக்சர் இன்னொரு ஸ்ட்ரக்சரா மாத்துறதுக்கான ஃபார்முலா. வேற எதுவும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். இப்போ இந்த பாயிண்ட்ல இருக்க என்ன சார் பண்றதுன்னா ரொம்ப ஈஸி. நான் மேல × 10 × 10 × 10ன்னு போட்டு இதெல்லாம் நான் 15ஆ எழுதிக்கிறேன். ஏன்னா 15 × 15 × 15 ஏன்னா 1.5 1.5 1.5 15 15 15 10 10 10ஆல பெருக்கிறதுனால மேலையும் 10 10 10 போட்டேன். இப்போ ஈஸியாக அடிச்சிடலாம். 5 அடிச்சா 2, 5 அடிச்சா 2, 5 அடிச்சா 2, 5 அடிச்சா 3, 5 அடிச்சா 3, 5 அடிச்சா 3, 1 3 3 2 3 6, 1 3 3 3 9, 1 3 3 4 3 12, 2 4, 2 4, 4 16, 16 64, 64 3 3 12 மிச்சம் 1 6 3 18 192 192 கன
கனசதுர பெட்டிகளை உருவாக்கலாம். புரியுதா? அடுத்து இதுதான் ஒரு ஸ்ட்ரக்சர் இன்னொரு ஸ்ட்ரக்சரா மாத்துறது, போட்டு குழப்பிக்க வேண்டாம். சரிங்களா? இந்த கொஸ்டின் பாருங்க. மரத்தினால் ஆன திண்ம கூம்பின் அடி சுற்றளவு, முதல்ல திண்ம கூம்புன்னு சொல்லி இருக்கிறாங்க, கூம்பு நான் வரைஞ்சிட்டேன். அடி சுற்றளவுங்கிறாங்க. அடி சுற்றளவுனா கீழே இருக்கிற பாட்டம் ஒரு வட்டம். வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா நம்ம நல்லா படிச்சிருக்கோம். வட்டத்தோடைய சுற்றளவு ஃபார்முலா என்னது? பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர். பை ஆர் ஸ்கொயர் பரப்பளவு, சுற்றளவு 2πr. அப்ப அவங்களே கொடுத்துட்டாங்க 2πr = 44. ஏன்னா ஒரு கூம்பு அடி சுற்றளவு அடிப்பகுதி வட்டமாகத்தான் இருக்கும். வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா 2πr. இதுக்கு 44, பைக்கு பதிலாக 22/7. அப்ப 2 × 22/7 × r = 44. இந்த மாதிரி கேள்விக்கு சத்தியமா பையோட வேல்யூ 22/7 போடுங்க, கண்டிப்பாக அடிபடும். சோ 22 இங்க 2 2 2 r = 7 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்ததாக அதன் உயரம் சொல்லிட்டாங்க. உயரம் h = 12 எனில் அந்த திண்ம கூம்பின் என்னது? கனளவு. கனளவு ஃபார்ம் நமக்கு தான் தெரியுமே, 1/3/r². கச்சு பைக்கு பதிலாக 22/7 பை r². r²க்கு பதிலாக 7 × 7, ஹச்சுக்கு பதிலாக 12 போட்டாச்சு. ஒரு 3 3 4 12, ஒரு 7 7 அடிச்சாச்சு. ரொம்ப சிம்பிள். 7 நாங்க 28, 22 2, 1 8 2 16, மிச்சம் 1, 2 4 1 5, திரும்ப 56 6 1 616 இருக்கா? எஸ், 616 சென்டிமீட்டர் கியூப். அதாவது ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அதோட கான்செப்ட் புரிஞ்சுட்டீங்கன்னா ஒண்ணு கிடையாது, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அடுத்து இந்த சம் பாருங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு கனசதுரத்தின் மொத்த புறப்பரப்பு நம்மளுக்கு தான் தெரியுமே. ஒரு கனசதுரத்தின் மொத்த புறப்பரப்பு 6a² = அவங்க சொல்லிட்டாங்க 384. அவங்க கேட்கறாங்க அதன் கனளவு ஃபார்முலா a³. அப்ப இதுல இருந்து a கண்டுபிடிக்க போறீங்க, a தூக்கி அப்ளை பண்ண போறீங்க, அவ்வளவுதான். சார் இது போட்டு காமிங்க சார்னா விடிஞ்சிரும். நான் கான்செப்ட் கரெக்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன். 6a² = 384. ஸோ 6//ல போகும், a² சம்திங் வரும், கண்டிப்பா வர்க்கம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏவோட வேலையை அப்ளை பண்றீங்க, ஆன்சர் வந்துருச்சு. கிளியர்? ஓகேவா? அடுத்து இதுல இருந்து தான் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ரொம்ப ஈஸியான கேள்வி இதெல்லாம். ரேஷியோ கேட்கறது, விகிதங்கள் கேட்கறது. இப்ப பாருங்களேன், ஒரு கன அளவுகள் சமமாக உள்ள 2 கூம்பு. சார் 2 கூம்பு இருக்கான் சார், 2 கூம்புகள் இருக்கான். இதோடைய ஆரங்கள் கொடுத்துருக்காங்க 2:1. இதை நான் 2x, xன்னு எடுத்துக்கலாம். இது r1, இது r2. சார் ரொம்ப ஈஸி சார், ரொம்ப ஈஸி. அதன் உயரங்களின் விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் கூம்போட ஃபார்முலா எழுத போறேன். இதோட ஃபார்முலா 1/3/r²h ஈஸ்ட். இதோட ஃபார்முலாவும் 1/3/r²h. இந்த 1/3 கேன்சல் ஆகும், பை கேன்சல் ஆயிரும். ஏன்னா இங்கேயும் 1/3னா அங்கேயும் 1/3 தான், இங்கேயும் பைனா அங்கேயும் பை தான். எது மாறப்போகுது? r(h)ஓட வேல்யூ தான் மாறப்போகுது. இங்கே r-ஓட மதிப்பு நான் 2xன்னு வச்சுக்கிறேன். அப்போ r²னா 2x², 2x² 4x². அப்ப இங்க 4x² தெரியாதது h1 ஈஸ்ட். இங்க வெறும் r², வெறும் x தான். அப்ப x² என்ன வரலாம்? x² தெரியாதது h2. ஸோ x² கேன்சல். ஸோ 4 இருக்கு, அங்க 1 இருக்கு. அப்ப 4h1 ஈஸ்ட் h2. நம்மளுக்கு தேவை h1 / h2. அப்ப 4 அந்த சைடு போனா 1/4, 1:4 தான் ஆன்சர். இது யாருக்கு புரியல? ஒண்ணுமில்ல, எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டேன். r²ங்கிறதுனால இதை ஸ்கொயர் பண்ண 2 2s are 4, 4x². அங்க வெறும் x² கேன்சல். h1 h2 கீழே வந்துச்சுன்னா டிவைடட்ல வரும். அங்க ஏற்கனவே 1 இருக்கு, இந்த 4 அங்க போனா டிவைடட்ல போயிடும். அதனால 1/4 ஆன்சர் 1:4. சரிதானே? சரிதான். சரி, அடுத்த கொஸ்டின். 6 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு கோள வடிவ பலூனில் காற்று செலுத்தப்படும் பொழுது அதன் ஆரம் 12 சென்டிமீட்டராக அதிகரிக்கிறது எனில் ஆரம்ப நிலையிலும் இறுதி நிலையின் பலூன்களின் கன அளவு என்ன? பலூன்கிறது கோள வடிவத்தில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதோட ஃபார்முலா
4/3 by r cube. இதோட ஃபார்முலா 4/3 by r cube. 4/3 கேன்சல், 4 கேன்சல், r cube அப்படிங்கிறது ஸ்டார்டிங் 6. அப்ப 6 × 6 × 6 ஈஸ்ட் அது 12. அப்ப 12 × 12 × 12 ஓரார் 6 இராறு 12 ஓரார் 6 இராறு 12 ஓரார் 6 இராறு 12 1:8 ஆன்சர். 1:8. கிளியரா? நீங்க எந்த அளவுக்கு கொஸ்டினை புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இது அப்படியே கஷ்டம் மாதிரியே பையெல்லாம் கொடுத்து ஒண்ணுமே இருக்காது. பாருங்களேன், ஒரு செவ்வக வடிவத்தாள் இப்படி இருக்கு. அந்த செவ்வக வடிவத்தாளின் நீளம் 14 பை, அகலம் 10/π. சந்தோஷம். அந்த தாளானது நீளத்தின் வழியாக ஒரு முறை சுருட்டப்படும் பொழுது உருளையாக உருவாக்கப்படும். கண்டிப்பா இது ஒரு உருளையா? இதை நான் ஒரு ஏதாவது வச்சு வெட்டி இதை பிரிச்சேன்னா இது ஒரு செவ்வகம். கண்டிப்பா புரியுதா? ஒரு செவ்வக வடிவத்தால சுருட்டினா என்ன வரும்? உருளை தான் வரும். இப்போ இது ஒரு செவ்வகம், ஒருவேளை வளைக்கிற மாதிரி இருந்தால் வளைஞ்சா இதை நான் ரவுண்ட் ஆக்கலாமா? ரவுண்ட் ஆக்கினா உருளையாயிரும். அப்போ அதான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. எனில் அந்த உருளையின் கன அளவு என்ன? ரொம்ப ஈஸி. என்னடா ஈஸிங்கிற? ஆமா, இதை நான் வட்டமா இந்த நீளம் தான் உருண்டை ஆகுது. அப்ப அந்த உருண்டையோட, அதாவது அந்த வட்டத்தோட, இதுதான் அந்த வட்டம், அந்த வட்டத்தோட சுற்றளவு தானே இதோட நீளம். அந்த வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா 2πr = 14 பை. இதுதான் உயரம், அகலம் தான் உயரம். அப்ப இதைத்தான் அப்படி வளைக்கிறேன், இப்படி விரிக்காச்சு, இப்படி வளைச்சாச்சு, அது வட்டத்தின் சுற்றளவு தான் இதோட நீளம். அப்ப அதுதான் 14 பை. அப்ப 2πrனா பை கேன்சல் 7. அட பார்த்தீங்களா, r = 7 வந்துருச்சு. நம்மளுக்கு தான் தெரியுமே, உயரம் தான் வந்துருச்சு. ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. உருளையின் நீளம் πr²h, πr-க்கு பதிலா 7. அப்ப 7 × 7 πr²h, h-க்கு பதிலா 10/π. பை கேன்சல். 7 7 49. 49 × 10 எங்க இருக்கு? 490 சதுர சென்டிமீட்டர். அவ்வளவுதான். இதுக்கு மேல இதுல ஒண்ணுமே இல்லை. நீங்க புரிஞ்சு போட்டீங்கனாலே போதும் எனக்கு. இந்த சம் பாருங்க, ஒரு கோளத்தின் ஆரமானது மற்றொரு கோளத்தின் ஆரத்தின் பாதி. முடிஞ்சு போச்சு சார். இது ஒரு கோளம், இது ஒரு கோளம் சார். ஒண்ணும் இல்லை, இது 6 இருந்தா இது r/2. கன அளவுகளின் விகிதம். கன அளவு ஃபார்முலா என்ன? 4/3 by r cube ஈஸ்ட் 4/3 by r cube. 4/3 கேன்சல், by கேன்சல், r-க்கு பதிலா r cube. பட் இங்க r cube-க்கு பதிலா r/2. அப்ப r cube / 2 cube 8. r cube கேன்சல், 8 இங்க போனுச்சுன்னா 8:1. புரியுதா? இங்க r-க்கு பதிலா 6, இங்க r-க்கு பதிலா r/2. r/2னா r cube / 8, 2 cube 8 முடிஞ்சு. ஓகேவா? அப்படிதான். இதுக்கப்புறம் நீங்களே போட்டுக்கோங்கப்பா. இது நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தா போயிட்டே இருக்குப்பா. பாருங்களேன், இதை மட்டும் பார்த்துக்கலாம். ஏன்னா கொஸ்டின் வந்து இதே ரேண்டமா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இரு உருளையின் ஆரங்களின் விகிதம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை நான் 2x வச்சுக்கிறேன், இதை நான் 3x வச்சுக்கிறேன், இதை நான் 5y வச்சுக்கிறேன், இதை நான் 3y வச்சுக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இது உயரம், இது ஆரம். எதின் அதன் கன அளவுகளின் நல்லா கொஞ்சம் உருளைன்னு சொல்லிட்டாங்க. உருளை கன அளவுன்னு சொல்லிட்டாங்க. எப்போதும் போல πr² ஈஸ்ட் πr². பை கேன்சல் ஆயிரும். இங்கே r-னா 2x, இங்கே r-னா 3x. இங்கே r 2x-னா என்ன வரும்னு நினைக்கிறீங்க? 4x² இன்ட்டு h, இங்கே h 5y ஈஸ்ட். இங்கே r²னா இரு, அப்ப 9x². h-னா அது எப்ப இன்ட்டு 3y. கரெக்ட் தானே? அழகா போட்டாச்சு. இப்போ என்ன வரும்? x²க்கு x², y-க்கு y. ஏதாவது அடிக்க முடியுமா? நம்ம தேடி தேடி பார்க்குறோம், அடிக்க முடியாது. 5 20 9 27 20:27. அப்படிதான். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இவ்வளோதான் கான்செப்ட். 3 டைமென்ஷனில் வேற ஒன்றுமே கிடையாது. இதை நீங்கள் தெளிவாக போட்டு பார்த்தாலே போதும். டக்குன்னு பாருங்க, புரிஞ்சுக்கங்க. ப்ராப்ளமா நீங்க போட்டு பார்க்கத்தான் உங்களுக்கு சொல்யூஷன் வரும். பார்க்க நல்ல ஈஸியா இன்ட்ரெஸ்டா இருக்கும், ஈஸியா சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா போட்டு பார்க்கணும். போட்டு பார்க்கும்போது தான் மிஸ்டேக்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும்.